This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழகத்தில் மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும், வெப்ப அலை அதிகரிக்க காரணம் என்ன, எப்போது குறையும் என்பது பற்றி விவரிக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன். மே 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை காற்றின் போக்கில் ஏற்பட்டிருக்க மாறுபாடு மற்றும் மேற்கு காற்று தற்காலிகமாக வலுப்பெறுவதன் காரணமாக தமிழகத்தின் வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல வெப்ப அலை வீசும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல் மே முதல் வாரம் முழுவதுமே நீடிக்கும். அதாவது மே 5ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். அதன் பிறகு மே 7ஆம் தேதி முதல் வெப்பச்சலன இடிமலை தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள்ல ஆங்காங்கே பதிவாகக்கூடும். அதன் காரணமாக இந்த வெப்ப அலையின் தாக்கம் குறையக்கூடும். மே 2வது வார இறுதியில, அதாவது மே 15ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் பகுதிகளில் புயல் சின்னம் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அவ்வாறு புயல் சின்னம் உருவாகி அது வடக்கு நோக்கி பயணிக்கும் போது மே 15க்கும் 20க்கும் இடைப்பட்ட நாட்கள்ல தமிழகம் மீண்டும் ஒரு வெப்ப அலையை சந்திக்க நேரிடும். என அந்த புயல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதத்தை ஈர்த்து செல்லும் என்பதன் காரணமாக தற்போது நிலவக்கூடிய இந்த வெப்ப அலை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஓராண்டு காலமாக தமிழகத்துல ஒரு சீரான பருவமழை கிடையாது, நீர்நிலைகள்ல நீர் இருப்பு கிடையாது, ஒரு வறண்ட நிலை நிலவுகிறது. அதே போல ஜனவரிக்கு பிறகு மழைப்பொழிவும் குறைவு, கோடை மழை இயல்பை விட 85% குறைவு, 19 மாவட்டங்கள்ல 1 சென்டிமீட்டர் அளவிற்கு கூட மார்ச் மாதத்திலிருந்து மழை பதிவாகல. இப்படி ஒரு வறண்ட நிலை நிலவும் போது தொடர்ந்து வெப்பம் அதிகரிப்பதன் காரணமாக இந்த வெப்பத்தை உணரும் வெப்பநிலை இயல்பாக இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கு. அதாவது 42 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவானால் அது நம்ம உணரும் வெப்பநிலை பாத்தீங்கன்னா 46 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கு. இது மே முதல் வாரத்திலையும் 3வது வாரத்திலையும் மேலும் அதிகரிக்கும் நிலைதான் இருக்கு. அதன் பிறகு மே இறுதி முதல் படிப்படியாக வெப்பநிலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.